கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எப்படியோ ஒரு வீடு கட்டினேன். இப்போ அந்த வீடே வாங்கின கடனை கட்ட முடியாமல் கையை விட்டு போகுது. டேய், என்னடா பண்ணுறது? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. உங்கள் வீட்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அம்மா உங்கள் பணத்தை எல்லாம் கட்டிட்டாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அதை என்னன்னு விசாரிடா. இங்கே லெட்டரில் இருக்க அட்ரஸ் தானே வந்திருக்கேன். என்ன வீடு கையை விட்டு போகையில் உனக்கு ஒருத்தன் வந்து உதவுனா அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். சே, என்ன வெயில். யாருன்னு அவங்க? என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலண்ணா. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு ஏம்மா இவ்வளோ நாளாக சும்மா இருக்கீங்க? அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஒரு 10 பைசா கேட்டுப்பாரு, 10 அடி தூரம் நின்று 10 வச்சிருவாங்க. எஸ்கியூஸ் மீ சார், மாதிரி பணம் கேட்டவன் கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணா நீ என்ன உத்தமனா? கிறுக்க மாதிரி வந்து பேசாத. 2 பேருக்கு தனித்தனியாக தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலையா? என் மக, அதாவது உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். ரூபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் இங்கே வந்து நிற்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு பணமா? அந்த ரவுடி கூட்டமா? ரவுடியா? யாருமா ரவுடி? தம்பி, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? எப்போ இல்லாத குறையா நீ தானே தீர்த்து வச்சேன். நான் போகிறேன். டேய், இப்படிலாம் போகாதடா. இவனு மட்டும் சொல்லு, அவனை இடம் தெரியாம சதைச்சிடலாம். என்னப்பா ஃபைட்டா? இந்த வரேன். ஏய் சும்மா இருடா. அவன் கத்தி எடுக்கிறான்னு நம்மளும் கத்தி எடுத்தா குமாரு பாவா அவங்கெல்லாம் செய்யணும். டேய் வாட்டி மாப்பிள்ள வா. அவனும் என் கூட சேர்ந்து சாகுறான். என்னை விட்டுருமா, நான் போகிறேன். டேய், இப்படிலாம் போகாதடா. மாறிட்ட என்ன பொண்ணா மாறிட்டேன்? ஓ, சாப்பாடு எடுத்துட்டு வர. கடவுளே, என் மகனை சம்பாதிக்க சொன்னது உண்மைதான். ஆனால் இப்படி ஏதோ ஒரு தப்பான வழியில் சம்பாதிக்க சொல்லலை. என் மகன் எனக்கு திரும்ப வேணும். அதுவும் என்னோட மகனா, என்னோட ரஞ்சிதா வேணும். நீ தான் அவனை பழைய ரஞ்சிதா மாற்றி அவன் என் கூட இருக்கிற மாதிரி செய்யணும். அவனை நான் என்றைக்குமே ஒரு ரவுடியாக பார்க்கக்கூடாது. அவனை ஒரு நல்ல மனுஷனாக தான் பார்க்கணும். போதும்டா, போதும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். அவன் நம்மளை அழிக்க நினைக்கிறதும் நம்ம அவனை அழிக்க நினைக்கிறதும் இதெல்லாம் ஒரு பொழப்பா? தூ தூ தூ. ஒரு மனுஷனை நினைக்கிறது தான் மனிதத்துவம். அதை அவன் என்னைக்கு இழந்தானோ அன்னைக்கே செத்துட்டான். கூப்பிட்றான் அவனை. என்னது சமாதானமா?
என்ன பயந்துட்டான் அவன்? அவன் சமாதானத்துக்கு கூப்பிட்டது நல்லதுதான். அந்த சமாதானத்திலே அவனை சமாதி ஆக்கிடுவான். என்ன நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம், அவன் யோசிக்க மாட்டானா? அவன் என்ன நம்மள மாதிரி முதுகில குத்த போறான்? அப்படி இல்லைன்னா முன்னாடியே குத்த போகிறான். நீ மூடு. ஏய், ராஜா வர சொல்றா. அவனை கூப்பிட்டு வச்சு புளி தோட்டி புதைச்சிருவான். அடச்சி, இன்னும் உனக்கு அந்த புத்தி போகல. ஏய், குமார வர சொல்றா. சரி பாவா. ஒரே அடியில அவனை காலி பண்ற. சொல்லுங்க. உஷாரா இருக்கணும்டா. இதை வச்சு அவனை முடிக்கிற. ஏய், எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. இதை வச்சு வேணா ஒரே அடியில் முடிச்சிடலாம் அவனை. யாரும் ரொம்ப ஓவரா பேச வேணாம். நான் கூட கையிலன்னு நினைச்சேன். கையில எல்லாம் அவனை முடிக்க முடியாது, முக்கணும். அது முக்கணும். முக்கணும்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனை கொல்ல முடியாதுன்னு சொல்ல வந்தேன். என்னங்கடா? சரி, அட்வான்ஸு எதுக்கு? குடிச்சிட்டு குப்புற கௌரவா? சரி சரி, எதுவும் பண்ண மாட்டோம். பண்ண மாட்டோம். முத சொன்ன வேலையை முடி, அப்புறம் நானே கேட்காமலே கொடுத்துருவேன். ஆமா, இவனை நம்புறியே, செஞ்சிருவானா? அதெல்லாம் செஞ்சிருவான். இங்கே பாரு பாவா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ ஃப்ரீயா இரு. புரியுதா? ஆ, டேய், சமாதானத்தை கூப்பிட்டு என்னடா இவன் இவ்வளோ லேட் பண்ணுறான்? வருவான், பொறுமையாக வருவான். இதை வந்துட்டான் பாருங்க. என்னடா விருந்துக்கு வந்திருக்க? எத்தனை பேரை கூட்டி வந்திருக்கிற? ஆமாண்டி, விருந்து தான். ஆனால் சாவு விருந்து. இப்போ என்னையா சமாதானமாக போகணுமா? டேய், அந்த புறாவை பார்க்க விட்றா. புறாவா? யார் புறா கொண்டு வந்தா? ஏய், என்ன விளையாடுறியா? ஏய், என்ன நான் இப்போ தான் விளையாடுன்னு தெரியுதா? 25 வருஷமா நான் அவன் கூட விளையாண்டாண்டா இருக்கேன். ஏய், கிறுக்க மாதிரி பேசாத. ஆமாம், இவர் ரொம்ப தெளிவுதான் பாரு. ஏய் போயா. ஏய், இங்க பாரு, ஒழுங்கா இருக்கிறதா இரு, இல்லைன்னா
மூச்சு பேச்சை காணாண்டா. உங்களெல்லாம் விட மாட்டேன்டா. என்ன நடக்குது? எல்லாரையும் போட்டு
டேய் டேய் என்னாச்சு ஏன்டா அழுவுற? டேய் உனத்தாண்டா சொல்றா. பாட்டி கடைக்கு போய் 4 முட்டாய் கொண்டு வந்தேன்டா. அந்த லாலிபாப் வந்தானா? எங்க போயிட போறான்? இங்க தானே வருவான். வரட்டும். அங்க வர்றான் பாடுறா. இங்க பாடுறா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். ஐயோ இங்க உட்காந்துருக்காங்க. வாங்க வாங்க போவோம். ஆமா குர்ற. நான் அதுக்கு தரணும். போடா, எனக்கு என் ஃப்ரெண்டு காஜாக்கும். ஓ நீ தர மாட்டிய? எர்ரா எர்ரா. அம்மா இப்படி அடிக்கிறீங்க? எந்திரா. அவ ஜோப்புல மிட்டாய் இருக்கு பாருடா, போடுங்கடா. டேய் குர்ரா, டேய் குர்ரா. இருங்கடா, என் ஃப்ரெண்டு காஜாவை கூட்டிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம உனக்கு அம்மா அப்பாலாம் இல்லையே, யாரும் உனக்காக வருவா அப்படின்னு வேற சொன்ன.
போடா முத. டேய் நீங்க வாடா. டேய் குர்ரா முட்டாய. இருடா குடுக்குறேன், ஒண்ணுக்கு வர்ற மாதிரி இருக்கு. ஓ போயிட்டாங்களா? இவன் அடிச்சா நான் வருவேன், நான் மட்டும்தான் வருவேன். இவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை சித்தி மாமா அங்காளி பங்காளி எல்லாம் நான் தான். வாடா. டேய் டேய், ஒரு நிமிஷம் பிச்சு புடிய மாத்துக்க. என்னடா இந்த போடு போடுறான்? டேய் மூடு, அப்பயே நீ ஒண்ணுக்கு போறேன்னு சொன்னேல. ஏண்டா சி 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 சை சை. சின்ன வயசுலேயே குமாரோட அம்மா அப்பா ஒரு கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு இருக்கும்போது சாரம் சரிஞ்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குமார் காஜா வீட்டில் தான் வளர்ந்து வந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு அம்மா அப்பா எல்லாமே காஜா தான். அடுத்து குமார் காஜா இல்லாமல் இருந்ததே இல்லை. இவங்க 2 பேரும் நண்பர்களாக இல்லாமல் அண்ணன் தம்பியாக அடுத்து வளர்ந்து வந்தாங்க. என்னடா எல்லாம் முடிஞ்சு வீட்டாண்ட பார்த்து கிளம்புங்க. என்னங்கடா உங்களுக்கெல்லாம் பூ பழம் வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா? கிளம்புங்கடா. என்னங்கடா போ சொன்னா போக மாட்டீங்களா? போங்கடாங்கிறேன்ல. சரி வா வா கிளம்பலாம் வா. சரி வா வா கிளம்பு கிளம்பு கிளம்பு. வா வாடா டேய் கிளம்பலாம் வாடா வா. வாடா வாடா கிளம்புடா கிளம்புடா வாடா. சரி வா வா கிளம்பலாம் வா. வா வா நீயும் கிளம்பு வா வா வா. போயிட்டீங்களா? காது கொய்யுங்குது. உங்களுக்கு என்னப்பா? கிளம்புங்க நீங்களும். வா 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 வந்துருப்பாங்க எல்லாம். போகும்போது அப்படியே அள்ளி போட்டு போங்க, இதுக்காச்சும் யூஸ் ஆகும். அப்புறம் எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? வேற என்ன, மோட்டர் அடிச்சு குப்பரங்க வர வேண்டியதா. போட்டு தள்ளிருப்பான். என்னங்கடா அப்படியே போயிடுவேன்னு நினைச்சிங்களா?
உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்னை வந்து கேளு. போய் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிவிடி. நம்ம வீட்டுக்காரங்க நம்பி பணம் தந்தாரு அவர் தான். அடிங்க. அநியாயமா அநியாயமா இவர் ஏன்டா கொண்டீங்க? நான் நீ மூடுறா வாய. கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டல. ஏண்டா கொன்ன அவரை? ஏண்டா கொன்ன அவரை? ஏண்டா அவரை கொன்னீங்க? யாரா நீங்கெல்லாம்? எங்க இருந்து வரீங்க? சொல்லியா? ஏண்டா கொன்ன? சொல்றது கேளு. ஏண்டா வர பண்ணீங்க? கோவப்படனால ஒரு மண்ணு நடக்காதுடா. நான் சொல்றது பொறுமையா கேளு. நான் சொல்றது பொறுமையா கேளுடா. சொல்றேன் கேளுடா. பாரு, நீ கட்டி இருக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை. நான் சொல்றத கேளுடா. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. கேட்கிற முள்ள இருக்கேன், சாப்பிட்டு தண்ட முள்ள இருக்கேன். அவசரப்படுறதுனால எந்த காரியம் நடக்க போறது இல்லை. நான் சொல்றதுலே சண்டை போட்டே இருங்க. நான் பேசுறேன் வெளியிட்டாது. நான் சொல்றத கேளுடா. நாங்க இதெல்லாம் நல்லா தாண்டா பண்ணோம். நீ முன் கோவப்படுறதுனால ஒரு பிரச்சனை இல்லடா. நான் சொல்றது கேள்றா. அதான் அடிச்சு விடுறானே. எங்க கேட்குற முள்ள இருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் வரல, வீடு அந்த இடத்துல பறக்கும். இன்னைக்கு நைட்டுக்குள்ளார பணம் கொடுத்துறேன் தம்பி, பார்த்துக்க. ஏய் வண்டியை நிப்பாட்டுறா. வண்டியை நிப்பாட்டுறா. யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்கல? ஒன்றும் எனக்கு ஒன்றும் கேட்கலையே பாவா. ஏய் நல்லா பாடுறா. யாரோ அழுகிற சவுண்டு கேட்குதே பாவா. எனக்கு ஒன்றும் கேட்கவே இல்லை. ஏய் யாராச்சும் இருக்காங்களா? போய் தேடுங்கடா.
ஏய் இங்கே வாங்கடா. ஏய் இங்கே வாங்கடா. பாவா நீங்கள் சொன்ன மாதிரி 2 பசங்க அழுதுகிட்டே இருக்காங்க பாவா. தம்பி என்னப்பா இந்த நேரத்தில் இங்கே படுத்திருக்கீங்க? தம்பி மழை வர்ற மாதிரி இருக்குப்பா. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? தம்பி இது மோசமான ஏரியா, இப்படியெல்லாம் இங்கெல்லாம் வரக்கூடாது. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கடா. டேய் பசங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா. தம்பி யார் நீங்க? இந்த நேரத்தில் அங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? ஏய் சூச்சு வருதுடா, வாடா போலாம். டேய் நீ போயிட்டு வாடா. டேய் பயமா இருக்குடா, வாடா. இந்த குரல எப்படா கூப்பிடுற? வந்தா கூப்பிட தானே செய்வாங்க. வாடா, பயமா இருக்குடா. ஐயோ சரி வந்து தொலை. டேய் கூடேறா, எங்கேயும் போயிடாதடா. சரி பார்க்கும்போது வீடு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ள ஆமா இருக்கவே. அன்னைக்கே அவனை பண்ணிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளி இருக்கணும் போவா. பாவம் பாவா பசங்க. இவங்களுக்கு என்ன பாவா தெரியும்? இங்க பாருங்கடா. உங்க 2 பேத்தையும் இனிமே நான் வளர்க்குறேன். இனிமே உங்களுக்கு அப்பா நான் தான். இந்த உலகத்தை பற்றி நான் சொல்லித்தரேன். இதில் நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, ஏமாத்துறவன் யாரு, ஏமாறவன் யாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். அவன் ஆணி வேற அறுத்தெறிகிற வரைக்கும் விட மாட்டேன். இருக்கிற தடமே இல்லாம செய்வான். பொறுமையா செய்வான்.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போங்க. என் குடும்பத்தை சதிச்ச அவனை சதிக்காம விட மாட்டேன். உங்க அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? தெரியுமாடா உனக்கு? ஆமா, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போனேன். இவன் எப்போ வீட்டுக்கு போனா? அம்மா வணக்கம். தம்பி நீ அம்மா அம்மா பயப்படாதீங்க, உன் மகனுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் இதை பண்ணுறதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான். ஒரு நல்லது நடக்கும் தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் மகனுக்கு எதுவும் ஆகாது. அவனை ஒரு நல்ல மனுஷனா உங்கள் ரஞ்சிதா உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க. தம்பி நீ எதோ சொல்கிற. அவன் அப்பா இல்லாத பையன். இப்போ அவங்க அப்பா எங்கள் கூட இல்லை. ரஞ்சித் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நடந்த ஒரு சில பிரச்சனைனால அது பெரிய சண்டையாக மாதிரி அவர் வீட்டை விட்டு போயிட்டார். என் பையன் எந்த ஒரு தப்பான வழியிலையும் போகக்கூடாதுன்னு ஒரு பெத்தவளா ஒரு அம்மாவா அவனுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறது என்னோட கடமை. அம்மா நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் நடக்காதுமா, என்னை நம்புங்க. இங்கே பாரு ரஞ்சித், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அவன் எங்கே புரிஞ்சுக்கிற மூல இருக்கேன். இப்போ நீ பழைய ரஞ்சிதா வீட்டுக்கு போ. உனக்காக நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. போ. இதுக்கப்புறம் நீ எங்களை நம்பலனா இதாலே எங்களை கொன்று. சரி, உங்களை நம்புறேன். திரும்பிட்டா? ஆனா இவரு கொன்னதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும்டா. மேல இருக்க கடவுள் பார்த்துட்டு தான்டா இருக்காரு. மேல ஒண்ணுமே தெரியலையே. இந்த ரணகலத்தையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குதுல்ல? போமா வா போ. மறுபடியும் வந்து போட்டு தள்ளிட்டு போகிறேன். சரி, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்துக்கிறியா? போயிட்டு வா. பார்த்துக்கிறேன். ஆனா இவரு கொன்னதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும்டா. ஐயோ டைம் ஆயிடுச்சு. அம்மா சாப்பாடு சீக்கிரம் செஞ்சு வைங்க. சர்ரா சீக்கிரம் போயிட்டு வாடா. ஐயோ பாத்ரூம் இங்க இருக்கா? இந்த மறதி வேற. அவசரமா எந்திரிச்சு போக வேண்டியது, அப்புறம் ஐயா அம்மானு கத்த வேண்டியது. எங்க இருக்கு இந்த துண்டக்கானா? இங்க இருக்கு. சாப்பாடு செஞ்சிருமா? சரிடா, வேகமா போய் குளிச்சுட்டு வாடா எருமை. அடம் கொய்யா, மறுபடியும் வெளியே போறனே.
ஆனா அவன் எதுக்கு செத்தான்னு தெரியாமலே செத்தான் பாரு. அதுதான் comedy. என்ன நடக்குதுங்க? என்னடா பண்ண? ஒண்ணுமே புரியல. ஆமா சொல்றா. அப்போ நீ அதை அப்பாட்ட தான் போய் கேட்கணும். என்னடா லூஸ் மாதிரி வளர்றா? இருந்தாலும் அவனை நம்ப முடியாது. என்ன பண்ண சொல்லு. இவன் ஒருத்தன் பொம்மை துப்பாக்கி வச்சு ஏன்டா சீனை போடுற? நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. நான் தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கட்டுமேன்னு லைட்டாக ப்ளே பண்ணேன். அப்பா நம்மளோட பிளான் படி குமார் அவனை சுற்றுவான். அதே நேரத்தில் நான் உங்களை சுற்றுவேன். ஏய் என்னடா சொல்ற? பயப்படாதீங்க. நாளைக்கு போகிறப்போ இதை போட்டு போங்க. என்ன இலவுடா இது? என்ன இலை வேணா இருக்கட்டும், நாளைக்கு போகிறப்போ இதை போட்டு போ. என்னடா? அப்போ தான் இந்த 2 கேங்களையும் 2 பேரையும் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பாவம் நம்ம பையன் குமாருக்கு எதுவும் தெரியாது. பயந்துருவான். நினைச்சேன். சரிடா, கடைசி செஞ்சிட்டீங்களா? இன்னும் இருக்கு, இதையும் கேளு. எப்போய் நடிச்சது போதும், எந்திரி. என்ன நல்ல தூக்கமா? அப்பா உலக மகா நடிப்புடா சாமி. ஏய் என்ன இலவுடா கொடுத்த? இந்த நாத்த நாருது. அது கோழி ரத்தம். பாரு எல்லாம் காஞ்சி போச்சு. இதை கழுவணும்னா ஆசிட் போட்டு தான் கழுவணும். அப்பா நீ அவன் கூட சேர்ந்து இப்படி பண்றியாப்பா? ஆமா ஆமா, யாரையும் நம்ப கூடாது. பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குப்பா, போயிட்டு வரேன். போயிட்டு வா. என்ன இது? அதுக்குள்ள மணி 9 மணி ஆயிடுச்சு. மா பவுடர் எங்கம்மா? பக்கத்துல இருக்கு பாரு. கண்ணு தெரியலையா உனக்கு? எங்க 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 எங்க? மா ரெடியா? ரெடிடா, சாப்பிடலாம்டா. இந்தா வந்து கொட்டிக்க. குடுமா. ஐயோ மா பேக் எங்கம்மா? டேய் சாப்பிட்ட முதல்ல தண்ணியை குடுறா. பேக் இங்க தாண்டா இருக்கு. கண்ணு தெரியலையா உனக்கு? சாப்பிட்டு தண்ணி கூட குடிக்க நேரம் இல்லாம அவசரமா போறது. வரமா? வா.
ஆனால் அந்த ராஜா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது செஞ்ச வேலையை என்னால் மறக்க முடியல. அந்த இடத்த விட்டு போயிடலாம். திரும்பி பார்க்கும்போது வீடு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ள உள்ள அம்மா இருக்காங்க. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன ஒப்பாரி? ஆமாம், அப்போ அந்த பையன் எந்த பையன்? அதான் இப்போ நீ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியே அந்த பையன் தான் கேட்குறாப்புல. சிப்போ செவ்வூரு மாதிரி நடுவில் நின்றுட்டு. ஏய், நீ எப்படி இங்கே வந்த? அம்மா ராசிச்சி வந்துட்டாம்மா. எட்டு 59 வரைக்கும் நல்லா நல்லா கொரட்டுட்டு தூங்குறது. அந்த ஒரு நிமிஷத்துல அவசர அவசரமா கிளம்புறது. ஏன்டா இப்படி சீனை போட்டு தள்ளுற? பாடுறா, உன்னைய விட்டவா? போட லூசு பயல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏய், இங்க குறி எரும மாடே. இந்தாடா எரும மாடே. குடிக்கிறான் பாரு, மாடு கள்ளி தண்ணி குடிச்ச மாதிரி. இந்த குரங்கிட்ட சொல்லி வைமா. ஏண்டா அவனை இவ்வளோ திட்டால அப்பப்ப திட்டு வாங்கிட்டே தான் இருக்க, கோவமே வரலையா? என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சிமா, அவளுக்கு இல்லாத உரிமையா? சும்மா நடிக்கிறாமா இந்த ஃப்ராடு பையன். இவனுக்காவது பாசமாவது. சும்மா இரேண்டி. என்ன மாப்பிள்ள வரல? அவரு கறி கடைக்கு போயிருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், என்னம்மா சொல்லு. மத்தியானம் சீக்கிரம் வாடா, இல்லாட்டி மாப்பிள்ள ஏதாவது நினச்சிக்க போறாரு. சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் வந்துடுறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இங்கே உட்காந்து பேசுகிறேன். என்ன இப்போ உட்காந்து பேச சொன்னது? நின்று பேச வேண்டியதானே? என்னப்பா சும்மா இருடா. அதுக்கு காரணமே அந்த ரஞ்சித் தான். பாவண்டா அந்த மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் குடும்ப பாரத்தை ஒத்த ஆளா, கூட யாரும் உதவாமல் தனி ஆளா தோள் கொடுக்க அப்பாவும் இல்லாமல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் நான் அவனுக்கு உதவுனேன். ஒரு மனுஷனை மாற்றிக்கிறது தான்ப்பா மனிதத்துவம். அதைத்தானப்பா நீ செஞ்சுருக்க, அப்புறம் என்ன? ஆனால் போட்டு தள்ளியிருப்பா அவன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அவன் காப்பாற்றினான். இல்லாட்டி ஓகே, எல்லாம் நல்லதே நடந்துக்கலாம். சரி சரி, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருமா? அப்போ அம்மா அப்பா இல்லாத அந்த அலாந்த பசங்களை நீ தானப்பா ஓம்புள்ள மாதிரி வளர்த்த. அப்புறம் உனக்கு பொண்ணு பார்க்காம எனக்கா பொண்ணு பார்ப்பாங்க? அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். முதல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் பார்த்துக்கலாம். சரியாப்பு? ஏய் போங்கடா. வெக்கத்தை பாரு, உன்னை அப்படியே சும்மா விட்டுருவோமா? என்னப்பா? டேய் போங்கடா. அங்க பாடுற வெக்கத்தை. ஐயாவுக்கு வேற பிறந்த நாள்லாம் வருது. இத்தனை வருஷமா நீ வெக்கப்பட்டு சிரிச்சே இப்போதான் பாக்குறேன். என்ன ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கு.
அங்கே பாருமா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான் எருமை. போய் கூப்பிடுவோம் நட. டேய் ரஞ்சித் வாடா ஒரு நிமிஷம். அம்மா என்ன கூப்பிட்டீங்களா? இங்கே வாங்க தலைவரே. தலைவர் நான் இந்த வர்றேன். வாடா உன்னே தான். வந்துட்டேன். என்னம்மா சொல்லுமா. மா சொல்லுமா. நீயே சொல்லு. சொல்லுமா. சொல்றி நீயே சொல்றி. சொல்லேம்மா. நீயே சொல்றி அப்பதாண்டி கரெக்டா இருக்கும். மா சொல்லுமா. நீயே சொல்றி. மா சொல்லுமா. வேணாண்டி நீ. டேய் டேய் இப்போ இப்போ என்ன என்ன இப்போ என்ன இப்போ இருக்க நம்ம வீட்டை 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 நீ சொல்றக்குள்ள விடிஞ்சிரும் போல. என்ன இப்போ என்ன வீட்டை என்னத்தை தான் சொல்ல வர்றீங்க? என்னம்மா நீ இன்ஸ்டால்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்க? அம்மா இப்போ இருக்கிற வீடை இடிச்சிட்டு கொஞ்சம் பெரிய வீடா கட்ட பேங்க்ல லோன் கேட்க சொல்றாங்க. டேய் டேய் ரஞ்சி டேய் ரஞ்சி மறுபடியும் முதல்ல இருந்தா ஆளை விடுமா சாமி. எம்மா எம்மா தான். டேய் அண்ணா அண்ணா நில்றா. எங்கடா போற? டேய் நில்றா. டேய் அண்ணா. ஐயோ பேக் மறந்துட்டேனே. டேய் நில்றா, ஓடாதடா நில்றா. என்னை வாழை விட மாட்டீங்க போல. கொஞ்சம் கேளுடா. அம்மா தயவு செஞ்சு விட்டுருமா, நான் போறேன். டேய் அண்ணா எங்கடா போற? நில்றா டேய். நில்றா. இந்த பக்கமே தலை வச்சு படுத்தா கேளு. ஹாப்பி பர்த்டே தலைவரே. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. ஆமா இந்த தம்பி யாரு? நம்ம ஃப்ரெண்டு தானா, என் கூட வேலை பார்த்துட்டு பையன் தானே. இப்போ நான் புதுசாக வேலை பார்க்குற கம்பெனியில் என் கூட தானே வேலை பார்க்குறாரு. எல்லாம் உங்கள் தேவையில்ல தானா? ஏய் யாருமே
நில்லுங்கடா. ஏண்டா நீங்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன தொண்டையில் பறக்கிறதா? என்ன இப்போ உங்களுக்கு இல்லாமையா? தாராளமாக வந்து ஆடுங்க. என்னங்கடா வாங்க பாவா. என்னடா முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்ல? முடிச்சுக்கலாம்.